ஹாய் guys, வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரூக்யாங் ஹோட்டலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டி முடிக்கப்படாத 105 மாடி பிரமிடு வடிவ வடகொரியாவின் தலைநகர் பியோமியாங்கில் கட்டப்பட்டுள்ள ஒரு ஸ்கை ஸ்கிராப்பரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதன் பெயர் பியோமியாங்கின் ஹிஸ்ட்ரி நேமில் ஒன்றுங்க. அப்புறம் இதை 105 மாடி எனவும் அழைக்கிறாங்க. இதன் கட்டுமான பணிகளை 1987 ஆரம்பித்து 1989 முடிக்க நினச்சாங்க. ஆனால் அவங்களால கட்ட முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கட்டுமான பொருட்களோட குறைவின் காரணமாகவும் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சி காரணமாகவும் பல பொருளாதார இடையூறுகள் காரணமாகவும் 1992 முடக்கத்தை ஏற்படுத்தியதுங்க. இந்த பில்டிங்கை உச்சி வரை கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனால் உள்வேலைகள் முடிக்கப்படாமல் 16 வருஷம் சும்மாவே இருந்ததுங்க. அப்புறம் ஏப்ரல் மாதம் 2008 எகிப்தின் ஓரஸ்கோம் மேற்பார்வையில் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2011 வெளிப்புற வேலைகள் செய்து முடிக்கப்பட்டன. உள்தரைக்கான 3,60,000 சதுர மீட்டர்கள் 2012 அல்லது அதன் பின்பு நடைபெறலான்னு சொல்லி இருந்தாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ஹவுசிங், ஷாப்பிங் மால் எல்லாமே இங்கே இருக்குன்னு ஓரஸ்கோம் சொன்னாருங்க. அப்புறம் இந்த பில்டிங்கில் கிம் 2வது சூங்கின் 100வது பிறந்த தினமான ஏப்ரல் 2012 அன்று ஓப்பன் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களால முடிக்க முடியலங்க. அப்புறம் இந்த பில்டிங் 330 மீட்டர்கள் உயரத்திற்கு கட்டப்பட்டு பியோமியாங்கின் முக்கிய ஸ்கை ஸ்கிராப்பர் மற்றும் நார்த் கொரியாவின் பெரிய கட்டுமானமாகவும் இருந்ததுங்க. இது 1989 இந்த பில்டிங்கோட வேலைகள் முடிஞ்சு இருந்தால் உலகின் உயரமான உணவகம் என்ற சிறப்பினை இது பெற்றிருக்குங்க. கட்டி முடிக்கப்படாத இது ரோஸ் கோபுரம் 2009 கட்டி முடிக்கப்படும் வரை உயரமான உணவகம் என்ற பெயருக்கு உரியதாக இருந்ததுங்க. ரூக்யாங் ஹோட்டல் உலகில் உள்ள உயரமான பில்டிங்கில் இது 40வது பில்டிங்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாடிகள் அதிகமாக உள்ளதில் இது 5வது பில்டிங்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு கிம் 3 அப்படிங்கிறவர் இந்த முழு ஹோட்டலில் இருக்கிற வெளிப்புற கண்ணாடியை எல்லாத்தையுமே LED டிஸ்பிளேவாக மாற்றிட்டாருங்க. இதற்கு பிறகு இந்த ஹோட்டலோட டிஸ்பிளேயில் நார்த் கொரியாவோட அனிமேஷன் அப்புறம் ஃபிலிம் சீன்ஸ் இதையெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாருங்க. அப்புறம் இதை ஹோட்டலாக பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனால் இதை ஒரு காஸ்ட்லியான LED டிஸ்பிளேயாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars.